வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான அலசலை பார்க்க போறோம். நம்ம சமையலறையில எந்த ஒரு பந்தாமும் இல்லாம அமைதியா ஒளிஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பாரம்பரிய ஹீரோ பத்தி தான் பேச போறோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ற நாட்டு தக்காளி தான். சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டெய்லி நம்ம சாப்பாட்டுல சேர்க்கிற இந்த தக்காளி சும்மா ஒரு சுவைக்காக மட்டும்தானா, இல்ல இது உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான மருந்தா? வாங்க இத பத்தி டீப்பா பார்க்கலாம். நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு நம்ம அலசல்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, நாட்டு தக்காளி எப்படி ஒரு சூப்பர் ஃபுட் ஆகுது, அது எப்படி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது, செரிமானம் மற்றும் நீரிழிவு கட்டுப்பாடு, அப்புறம் கண், சருமம், கூந்தல் பராமரிப்பு பத்தி பார்க்க போறோம். கடைசியா இது எப்படி சரியா சாப்பிடணும், யார் கவனமா இருக்கணும்னு பார்க்கலாம். பகுதி 1. நாட்டு தக்காளி ஒரு சூப்பர் ஃபுட். நாட்டு தக்காளி அப்படின்னாலே அந்த பாரம்பரியமான சுவையும் ஒரு தனித்துவமான புளிப்புத்தன்மையும் தான் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா அதையும் தாண்டி இதுல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் மறைஞ்சிருக்கு. சொல்லப்போனா இது சும்மா ஒரு உணவு பொருள் இல்லைங்க, பல நோய்களை விரட்டி அடிக்கிற ஒரு சூப்பர் ஃபுட். பகுதி 2. நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இதய ஆரோக்கியம். இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? லைகோபீன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த நாட்டு தக்காளியில இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற நச்சுக்களை, அதாவது இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸை மொத்தமா வெளியே துரத்திடும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம செல்களை பாதுகாக்கிற ஒரு குட்டி போர்வீரன் மாதிரி செயல்பட்டு கேன்சர் செல்கள் உருவாவதையே இது தடுக்குது. லைகோபீன் மட்டும் இல்லைங்க, இதுல வைட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வைட்டமின் சி நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துது. ஸோ அடிக்கடி வர காய்ச்சல், சளியிலிருந்து நம்ம உடம்புக்கு இது ஒரு இரும்பு கோட்டையா நின்னு பாதுகாக்குது. இப்போ இதய ஆரோக்கியத்துக்கு வருவோம். இதுல இருக்கிற பொட்டாசியம் அப்புறம் நார்ச்சத்து நம்ம இரத்த அழுத்தத்தை, அதாவது பிபிய ரொம்ப சீரா வச்சுக்க உதவுது. அது மட்டும் இல்லாம இரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பை, அதாவது எல்டிஎல் அளவு குறைச்சு நம்ம இரத்த நாளங்களை பாதுகாக்குது. இதனால மாரடைப்பு வர அபாயம் ரொம்பவே குறையுது. ஹார்ட் ஹெல்த்க்கு இது ஒரு அருமையான சாய்ஸ். பகுதி 3. செரிமானம் மற்றும் நீரிழிவு கட்டுப்பாடு. நம்ம செரிமான மண்டலத்தை ஒரு இன்ஜின் மாதிரி வச்சுக்கிட்டா அதை ரொம்ப ஸ்மூத்தா ஓட வைக்கிறது இந்த நாட்டு தக்காளி தான். இதுல நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமா இருக்கிறதால செரிமானம் ரொம்ப ஈஸியா நடக்கும். முக்கியமா நிறைய பேருக்கு இருக்கிற மலச்சிக்கல் பிரச்சனைய இது அசால்ட்டா தீர்த்துடும். அது மட்டும் இல்லாம குடலுக்கு நன்மை செய்யற நல்ல பாக்டீரியாக்களை வளர வச்சு மொத்த குடல் ஆரோக்கியத்தையும் இது சூப்பரா பாதுகாக்குது. சுகர் பத்தி, அதாவது நீரிழிவு நோய் பத்தி கவலைப்படுறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ். நாட்டு தக்காளியில கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா இதுல குரோமியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தாது பொருள் இருக்கு. இது என்ன பண்ணுனா, நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கரெக்டா கண்ட்ரோல் வச்சுக்க ரொம்பவே உதவி பண்ணுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு சூப்பரான ஃப்ரெண்டுனே சொல்லலாம். பகுதி 4. கண்கள், சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு. கண் பார்வை மங்குதே, இல்ல வயசானதால பார்வை குறையுதுன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ நாட்டு தக்காளி உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இதுல இருக்கிற வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கேரோட்டீன் நம்ம கண் பார்வையை ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்க உதவுது. குறிப்பா மாலைக்கண் நோய், அப்புறம் வயசானதால வர்ற மேக்யூலர் டீஜெனரேஷன் மாதிரி பிரச்சனைகள் வராம இது தடுத்து நிறுத்துது. சரி, உள்ளுறுப்புகளுக்கு மட்டும்தான் இது நல்லதான்னு கேட்டா இல்ல, நம்ம அழகுக்கும் இது ரொம்பவே நல்லது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொழுத்துற வெயில்ல இருந்து வர புற ஊதா கதிர்கள் கிட்ட இருந்து நம்ம சருமத்தை ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாக்குது. முகப்பருக்களை குறைக்கிறது, சருமத்துக்கு ஒரு நேச்சுரலான பளபளப்பை கொடுக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம தலைமுடியின் வேர்களையும் இது நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. பகுதி 5. பயன்படுத்தும் முறை மற்றும் எச்சரிக்கை. இந்த சூப்பர் ஃபுட்டோட முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும்னா இத பச்சையாகவோ இல்லைன்னா ரசம், சூப் மாதிரி லேசாக சமைத்தோ சாப்பிடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. சிறுநீரக கல், அதாவது கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த தக்காளி விதைகளை தவிர்க்கணும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தா தக்காளியோட முழு நன்மைகளையும் நம்ம தாராளமா பெறலாம். இப்போ சொல்லுங்க, இனிமே டெய்லி உங்க சாப்பாட்டுல இருக்கிற ஒரு கிண்ணம் ரசத்தையோ சூப்பையோ சும்மா சாதாரணமா பாப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய மருத்துவ அற்புதமே மறைஞ்சிருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அருமையான தகவலை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தலைப்போட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.